ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 87வது தசகம். குச்சேலோபாக்கியானம். குச்சேலநாமா பவதः சதீர்த்யதாம் கதஸ்ஸ சாந்தீபனிமந்திரே த்விஜः त्वदेकरागेण धनादिनि स्पृहो दिनानि निन्ये प्रसमीगृहाश्रमे. இந்த 87வது தசகத்தில் பட்டதிரி குச்சேலோ பாக்கியானத்தை வர்ணிக்கிறார். அதாவது குச்சேலனுடைய கதையை வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் குச்சேலரின் பக்தியை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலன் என்ற பிராமணர் சாந்தீபனி முனிவரின் ஆசிரமத்தில் உன்னோடு சேர்ந்து படித்த தோழன், அமைதியே இயல்பாக கொண்டவன், இல்லறம் ஏற்றவன், உன்னிடத்தில் மட்டும் மிகுந்த பக்தி கொண்டவன், செல்வம் முதலியவைகளால் ஆசை இல்லாமல் இந்திரியங்களை அடக்கி பல தினங்கள் கழித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். சமானசீலாபிததீய வல்லபா ததைவ நோசித்த ஜயம் சமேயுஷி கதாச்சிதூச்சே பதவிருத்திலப்தயே ரமாபதி கிம் ந சகானி ஷேவ்யதே. இந்த 2வது ஸ்லோகத்தில் குச்சேலரின் மனைவியின் கோரிக்கையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலனின் மனைவியும் அவனைப் போலவே நல்ல குணங்கள் உடையவளாக இருந்தாள். ஆனால் குச்சேலனைப் போல் மனதை மட்டும் அடக்க முடியவில்லை. ஒரு சமயம் அவள் குச்சேலனிடம், லக்ஷ்மி நாயகனாய கிருஷ்ணன் உங்கள் தோழன் அல்லவா, குடும்பம் நடத்த அவரை ஏன் சேவிக்கக்கூடாது என்று அவள் கூறினாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். இதீரிதோயம் பிரியயா சுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவஹே ததா த்வதாலோகன கௌதுகாத்யயௌ வஹன் படாந்தே பிருதுகானுபாயனம். இந்த 3வது ஸ்லோகத்தில் குச்சேலர் கிருஷ்ணனை காண புறப்படுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலன் பசியால் வருந்திய மனைவி கூறியதை கேட்டார். கர்வம் உண்டாக்கும் செல்வத்தின் மீது வெறுப்பு கொண்டாலும் குச்சேலன் உன்னை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்டு வஸ்திரத்தின் தலைப்பில் அவளை கொடுக்க வேண்டி காணிக்கையாய் எடுத்துக்கொண்டு துவாரகையை அடைந்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கதோயமாச்சர்யமயீம் பவத்புரீம் கிருஹேஷு சைப்யாபவனம் சமேயிவான் பிரவிஷ்ய வைகுண்டமிவாபநிர்வ்ருதிம் தவாதி சம்பாவனாய து கிம் புனஹ. இந்த 4வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் குச்சேலரை பூஜிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலன் வியக்கத்தக்க உன் நகரத்தை அடைந்தான். அவன் உன் வீட்டில் நுழைந்ததும் வைகுண்டத்தில் நுழைந்தது போல மிகவும் ஆனந்தப்பட்டார். நீ குச்சேலருக்கு சிறந்த முறையில் செய்த மரியாதைகளால் அடைந்த பேரின்பத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் கேட்கிறார். பிரபூஜிதம் தம் பிரியயா ச வீஜிதம் கரே கிரஹீத்வா கதய புரா கிருதம் யதிந்தனார்த்தம் குருதாரசோதிதை அபர்த்து வர்ஷம் ததமர்ஷி கானனே. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் குச்சேலரின் குருகுல வாசத்தை பற்றி கூறுவது வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ குச்சேலரை நன்றாக வரவேற்று பூஜித்தாய். உன் மனைவி ருக்மிணி விசிறியால் விசிறினாள். நீ அவர் கையை பிடித்து கொண்டு பால்யகால கதைகளை பேசினாய். முக்கியமாக குரு பத்தினியால் விறகு கொண்டு வர ஏவப்பட்டு சென்றிருந்த சமயம் அகால மழையில் அகப்பட்டு கொண்டதை நினைவு கூர்ந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். த்ரபாஜுஷோஸ்மாத் ப்ருதுகம் பலாதத பிரகிருஹ்ய முஷ்டௌ சக்ருதாஷிதே த்வயா கிருதம் கிருதம் நன்வியதேதி சம்பிரமாத் ரமா கிலோபேத்ய கரம் ருரோததே. இந்த 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் அவல் சாப்பிட்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி.
அவர் குருவாயூரப்பன்கிட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த குச்சேலர் தான் கொண்டு வந்த அவலை எப்படி கொடுப்பது என்று வெட்கப்பட்டு மறைத்து வைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நீ அவர் உள்ளத்தை புரிந்து கொண்டவனாக நீயே அவரிடமிருந்து அவலை பிடுங்கி ஒரு பிடி அவலை ஒரு முறை சாப்பிட்டாய். இரண்டாம் முறை அவள் எடுக்கும் முன் லக்ஷ்மி தேவியான ருக்மிணி பரபரப்புடன் ஓடி வந்து இவ்வளவு அருள் புரிந்தது போதும் என்று கூறி உன் கையை பிடித்து தடுத்தாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், பக்தேஷு பக்தேன சமானிதஸ்த்வயா புரீம் வசன்னே கனிஷாம் மகாசுகம் பதாபரேத்யுர்த்ரவிணம் விநாயயோ விசித்திரரூபஸ்தவ கல்வனுக்ரஹ. இந்த 7வது ஸ்லோகத்தில் குச்சேலர் பெற்ற சுகத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பக்தர்களிடத்தில் பிரியமுள்ளவனான நீ குச்சேலரை பூஜித்தாய். குச்சேலனும் ஒரு இரவு துவாரகையில் இனிதே இருந்தார். மறுநாள் பொருளொன்றும் பெறாமல் திரும்பிச் சென்றார். உன் அனுகிரகம் மிகவும் ஆச்சரியமானது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், யதி யயாசிஷ்யமதாஸ்யதச்சுதோ வதாமி பார்யாம் கிமிதி பிரஜன்னசௌ त्वदुक्तिलीलास्मिदमग्नदी पुनः क्रमाद पश्यन् मणिदीप्रमालयम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் குச்சேலர் தன் வீட்டை காண்பதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலர் நான் செல்வத்தை கேட்டிருந்தால் கண்ணன் கொடுத்திருப்பான். இப்பொழுது மனைவியிடம் என்ன சொல்வது என்று வழிநடுக நினைத்து கொண்டே வந்தார். ஆனால் அடுத்த வினாடியே உன் திருமொழிகளிலும் புன்னகையிலும் மனம் ஒன்றியவனாய் சென்று கொண்டிருந்தவன் தனது வீட்டை அடையும் பொழுது ரத்தினங்கள் ஒளி வீசிய மாளிகையை கண்டார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், கிம்மார்கவிப்ரம்ஷயிதி பிரமன்ஷணம் கிருஹம் பிரவிஷ்டः சததர்ஷ வல்லபாம் சகீ பரீதாம் மணிஹேமபூஷிதாம் புபோதஜத்வத் கருணாம் மகாத்புதாம். இந்த 9வது ஸ்லோகத்தில் குச்சேலர் கிருஷ்ணனின் கருணையை நினைத்து கொண்டிருப்பதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலர் வழி தவறிவிட்டேனோ என்று சிறிது நேரம் பிரமித்தார். பிறகு வீட்டிற்குள் சென்றார். அங்கு தோழிகள் சூழ மனைவி ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் அலங்கரித்திருப்பதை பார்த்தார். உன் அருள் மிக ஆச்சரியமாக இருப்பதை உணர்ந்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், सरग्नशालासु वसन्नभिस्वयं समुन्नमद्भक्तिपरोमृतं ययौ त्वमेव मापूरितभक्तवाञ्छितो मरुत्पुराधीशहरस्व मे गतान्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 10வது ஸ்லோகத்தில் குச்சேலர் மோட்சத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, குச்சேலன் ரத்ன மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உன்னிடத்தில் மிகுந்த பக்தி வளர்ந்து அதனால் வெகு தினங்களுக்கு பிறகு மோட்சம் அடைந்தார். பக்தனான குச்சேலருடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்த ஹே குருவாயூரப்பா, என் வியாதிகள் எல்லாம் போக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளில் நாமும் ஆரோக்கிய சௌக்கியத்திற்கு வேண்டிக் கொள்வோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.